ஐடிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது தந்தையர் தின சிறப்பு நேரலை. விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும் நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் வந்து சப்போர்ட்டுகளை கொடுங்க. இன்னைக்கு லைவ்ல எப்பொழுதும் போல தொடர்ந்து நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கும் ஃபாத்திமா அபு அவங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஃபாத்திமா, இது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் மட்டும் இல்லை, இன்று தந்தையர் தினம். ஸோ தந்தையர் தினத்திற்கான நேரலை, சிறப்பு நேரலை, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசலாம் அப்படின்னும் போது ஒன் நைட் ஸ்டாண்டு போயிட்டு வந்துருச்சா, அது ஒரே கில்ட்டா இருக்கான். அதுக்கு வந்து எனக்கு வந்து புருஷன் பாக்குறாங்க, எனக்கு வந்து மாப்பிள்ளை பாக்குறாங்க, ஒரே கில்ட்டா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு கேட்டுச்சு. இதுதான் இன்னைக்கு பேசதான் இருந்தது. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஊர் மேயறச்சி ஊர் போற கதையாவே இருக்குதே. அப்ப அதனால நம்ம வந்து இது என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இதனால நம்ம வந்து இந்த கதையை எடுக்காம இன்னைக்கு வந்து தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியா நம்ம எடுத்துக்கோம் டப்புன்னு அப்படின்னு சொல்லி இந்த கதைக்கு வந்துட்டேன் நான். ரைட், இப்ப நம்ம வந்து அவங்க அப்பாவை பற்றின நினைவு கூறல்கள், அது சரியா, அதாவது ரைட்டாக இருக்கலாம், ராங்காக இருக்கலாம். இப்போ எங்கள் அப்பாலாம் என்னை வந்து முதுகுல வச்சு பிரித்து மேஞ்சான், மூஞ்சி வச்சு துப்புனா, என்னென்னோ எல்லாம் பண்ணான்னு வச்சுக்காங்களேன், அது ஒரு கதை. ஸோ இருந்தாலும் அந்த ஆளுக்கு கற்றுக் கொடுத்த நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நீட்னஸ்ஸு, ஒரு டைமிங்கு, இதெல்லாம் வந்து இன்றைய அளவும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை நீங்கள் பார்த்த அப்பாக்கள் எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து தாராளமாக பகிர்ந்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த நேரலையை அப்படி பண்ணோம். சரி, இப்போ நம்ம வந்து விஷயங்களுக்கு போகலாம். பங்கு பெற்ற அனைவருக்கும் வந்து இனிய தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ லைக் போட்ட அத்தனை பேருக்குமே எங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் லவ்ஸ். நான் போட்டேன், நீங்க போடவே இல்லை பாருங்க. பார்த்தாச்சு, இல்லை போட்டேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி திட்டத்தரமா டப்புன்னு போடுறேங்க பாருங்க. அப்படி படிக்கும் இல்ல, அதே 12ல தான் இருக்கு. அப்படியே போட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து போலாம். ரைட், அப்பாக்கள் வந்து சில அப்பாக்கள், அதாவது உதாரணத்துக்கு வந்து 50-60 இருந்த அப்பாக்கள் ஒன்று இருக்கு, 70-80 அப்பாக்கள்னு ஒன்று இருக்கு, 80-90 ஒரு அப்பாக்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான அப்பாக்களை தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆஃப்டர் 2000 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பசங்களை வந்து கேர் பண்ணுற அப்பாக்களாகவே நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து ஒரு 50s அப்படின்னும் போது அவங்களாம் வந்து பயங்கரமான, அது எப்படி சொல்றது, ஆணாதிக்க மனோபாவம் எல்லாமே அங்கிருந்து தான் வர்றது தான் மோஸ்ட்லி. நம்ம வந்து புதுசாக ஒன்றும் வரல, நம்ம என்ன பார்க்குறோமோ அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய ஆணாதிக்க மனோபாவம் வந்து நிறையா இருக்கும். கன்சிடரேஷன் வந்து எங்கள் அப்பா கிட்ட கிடையவே கிடையாது. அது ஒரு மாதிரி ஒரு 30 வருஷம் வந்து அவர் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சார். அந்த டைமிங்லாம் போய் காலையில் 7 மணிக்கு போனாரா நைட் 9 மணி தான் வருவார். ரேஷன் கடையிலேருந்து அரிசி பருப்பு வாங்குறதுலேருந்து சமைச்சு வைக்கிறது, மாவு அரைக்கிறது, எதுக்குமே எங்கள் அப்பா ஹெல்ப்பே பண்ண மாட்டார். இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன்னா அது எல்லாமே டூஸ் அண்ட் டோன்ஸில் வந்து எங்கள் அப்பா செஞ்சதை வந்து நான் செய்யக்கூடாதுன்றதுக்காக செஞ்சது. அது மட்டும் கிடையாது, எங்கள் அம்மா எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. நான் படுற கஷ்டத்தை உனக்கு பொண்டாட்டியாக வர்ற அளவுக்கு படாமல் பார்த்துக்கோ அப்படிலாம் நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. இங்கே நாம் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்குறது இல்லை. பட் இதெல்லாம் வந்து எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, 5 பசங்கன்னும் போது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு கேர்ன்றது என்ன ஒன்றுமே கிடையாது. அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அவங்க சோகத்தை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவங்க ரொம்ப தனித்து விடப்பட்ட ஒரு பெண்மணியாகவே இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஊருக்கெலாம் நல்லவர். அவர் அவனை மாதிரி ஒரு நல்ல உலகத்திலே, நான் நேற்று கூட சொன்னேன், நல்லவன் போர்வையில் இருக்க சைக்கோக்கள்னா அதில் வந்து ஒரு 10% எங்கள் அப்பனையும் சேர்த்துக்கலாம். அதில் ஊரில் இருக்கிறவங்கலாம் ஓகே மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்லேயே இந்த மாதிரியான ஆள்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்றதுனாலையும் அதில் வந்து என்னென்னா நீ சைக்கோவாக இருந்துக்க ஒரு, ஆனால் இந்த கேருன்னு ஒன்று இருக்கு பாரு, சுத்தமாகவே கிடையாது. ஆணாதிக்க சிந்தனை மனோபாவத்தில் தான் எல்லாருமே இருந்தானுங்க. எல்லா அப்பனையும் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கடத்தில் வந்து அப்படிதான் இருப்பான்னு வச்சுக்காங்களேன். இப்போ நாமளே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி படிப்போ இல்லை பொது அறிவோ இல்லை வேற இடங்களுக்கு நம்ம பயணப்படாமல் போயிருந்தா நாமளும் இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனங்களாம் நம்ம நிறைய செஞ்சுருப்போம். கண்டிப்பாக இதெல்லாம் சரின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம இடப்பெயர்வு காரணமாகவும் நிறைய புத்தகங்கள் வாசித்ததன் மூலமாகவும் உலகத்தில் நம்ம பார்க்குற நிறைய திரைப்படங்கள் மூலமாகவும் நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். தட்ஸ் ஆல். ரைட், இதுதான் வந்து என் சைடில் சொல்கிறது. நீங்கள் சொல்லுங்க மேடம். இதில் அப்படியே இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த 50s 60s 70sலாம் அப்பா 80s வரைக்குமே அப்பாக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பாக்களாக இருப்பாங்க அப்படின்னாங்க. இல்லை, எங்கள் அப்பா அப்படி இல்லை.
ரொம்ப செல்லம் தான். விதிவிலக்கு அப்பாக்கள் நிறைய உண்டு. பொதுவான அப்பாக்கள், வெயில் திரைப்பட அப்பாக்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க சொல்ல வரேன். உண்மை, அது கண்டிப்பா உண்மை, நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. ஸோ இப்போ எங்க அப்பா வந்து ரொம்ப செல்லமும் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப இந்த மாதிரி இப்ப அடிச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயமா வந்து அவர் பண்ணதே இல்லை. பர்டிகுலர்லி எனக்கு நடந்தது இல்லை. ஏன்னா இப்ப என் தம்பியை கூட சில நேரங்கள் அடிச்சிருக்காரு, பட் என்ன வந்து அவர் அப்படி பண்ணதே இல்லை, அடிச்சதும் இல்லை. ஆனா இப்போ நீங்க சொன்ன விதத்துல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அப்பா வந்து வெரி குட் ஃபாதர், பட் இப்ப ஹஸ்பண்ட் மெட்டீரியலா அவங்க வந்து வெரி குட் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இல்ல, கண்டிப்பாக கிடையாது. அந்த ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்கணும். அதே மாதிரி வெரி குட் ஃபாதர் மெட்டீரியலுங்கும் பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒரு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றேன் நான். அதாவது இப்ப ஜாக்கி அப்பா யோசிக்கும் இல்லையே, எங்க அப்பா என்ன இப்படி எல்லாம் பண்ணது இல்லையே, எங்க அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்களே ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு. அதாவது சில நாட்கள்ல வந்து எங்க அப்பா எஸ்எஸ்எல்சி, அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி, எங்க அம்மா அந்த காலத்து பியூசி. அதுதான் எங்க அப்பாவும் அந்த காலத்து பியூசி. உங்க அப்பாவுக்கு அரசு உத்தியோகம் இருந்தது, எங்க அம்மாவுக்கு அரசு உத்தியோகம் கிடைச்சிருக்கு, எங்க அப்பா போவான்னு சொல்லிட்டான். சிறப்பு சம்பவம். நீங்க எங்க அப்பா 5வது தான் படிச்சான். ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இந்த படிப்பு அதுதான் சொல்றேன், படிப்பு வந்து நிறைய பேர் படிச்சும் வந்து பைத்தியக்காரனாவே இருக்கிறானுங்கன்னு வச்சுக்காங்களேன், அது வேற விஷயம். பட் படிப்பும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல வந்து புரிதல் வந்து எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே இல்லை. அதாவது எல்லாமே அவ பாத்துக்குவான்ற மாதிரி வந்து நான் தான் சொல்றேன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நாங்கெல்லாம் 2 ரூபா டிக்கெட்ல இருப்போம், அவர் வந்து 5 ரூபா டிக்கெட்ல உட்காந்துருப்பாரு. இதுதான் அதுக்கான டிஃபரன்சியேஷன். அவர் எப்போ உணர்ந்தாருன்னா, எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவர் வந்து நொடிஞ்சு போன அப்புறம் தான் அவர் உணர்ந்தாரு. அவர் உணரும் போது அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அதுதான் ரொம்ப கொடுமை. அதெல்லாம் அவர் பார்த்துட்டு தான் போனாருன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் மேட்டர். எஸ் ப்ளீஸ். ஓகேவா? ஸோ எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல அவருக்கு கோவம்லாம் வராது, பட் அவர் கோவமே படாததுனாலயோ என்னவோ என்னன்னா, சாதாரண விஷயங்களுக்கு கோவப்பட்டா கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அவர் வந்து ஒன்றும் பெருசாலாம் கோவப்படல, நல்ல மார்க்கு 10th, அதன் பிறகு வந்து அங்கேயே இருக்கு பாருங்க. சோ நல்ல மார்க் 10th. அப்ப வந்து அவரு சாதாரணமா எங்க மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு, இது வேற படிச்சுட்டு இப்ப இதுக்கு வேற ஃபீஸ் கட்டிட்டு இருக்கணுமா அப்படின்னாரு. இது வந்து ரொம்ப சாதாரணமாக தான் அவர் சொன்னதா இப்ப இருக்கிற மெச்சூரிட்டிக்கு புரியுது. பட் அப்ப வந்து பயங்கர ஆட்டிடியூட் உண்டு எனக்கு. சோ அதை சொல்லும் போது உடனே நான் வந்து என்ன சொன்னேன், நீ அப்படி ஒண்ணு எனக்கு பணம் கட்டி ஒண்ணு என்ன படிக்கவே வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஒரு எனக்கு தெரியல, ஒரு வேற ஒரு அப்பாவா இருந்திருந்தா கண்டிப்பா அதை கண்டிச்சிருந்திருப்பாங்க, பேசாம உட்காரு உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க. பட் எங்க அப்பா என்ன அப்படி சொல்லல. அதற்கு என்ன காரணம்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. பட் எங்க அப்பா சொல்லல. அப்படிதான் ஓரளவு காசு கம்மியாயிடுச்சு அப்படின்றத அவர் நினைச்சிருப்பாரு அந்த நேரத்துக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப வந்து அவர் ரொம்ப வறுமையில இருந்தார், அதுவும் உண்மை. ரொம்ப கஷ்டம் இருந்தாரு, நிறைய விஷயம் அந்த விஷயத்த ஒரு பேசிட்டு போறது கிடையாது, உண்மை. அப்ப அவர் மேபி இன்னொன்னு நினைச்சிருந்திருக்கலாம், ரொம்ப எனக்கிட்ட ஒரு பிடிவாதம் ஒண்ணு இருக்கும், அதான் இப்ப எனக்கு அது வேணும்னு நான் முடிவு பண்றேன், அதான் அதனால கூட ஒருவேளை நான் அந்த பிடிவாதத்தோட சொல்றேங்கிறதுனால கூட அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். புரியல இல்ல, வேணும்ன்றது நினைச்சீங்கன்னா நினைச்சதுதான். அதனாலதான் நான் யூகே வந்தேன்னு சொன்னேன். நான் வேற நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அது மட்டும் கிடையாது, இதன் மூலமா தெரியப்படும் நீதி எதுவெனில் அப்பா அம்மா பேசுறது ஒட்டு கேட்க கூடாது அப்படின்றது இதுல நமக்கு. ஆமா, அது அந்த நேரத்துல அவ்வளவு பெரிய எங்க அப்பா இது மாதிரி எங்க அம்மா கிட்ட பேசும், அவங்க கிட்ட மயிராண்டி மயிறு அப்படின்ட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருப்பேன். புரியுதுங்களா? இப்ப என் பொண்ணுகிட்ட அந்த இது இருக்கும், பெத்தல செய்யின்ட்டு போயிட்டே இருக்காரு. நீயா வந்து நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. அவ்வளவுதான் கேட்டா. ஆனா சொல்றது யூ பர்த் மீ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். சொல்றதுக்கே ஒரு மாதிரி கூச்சம் சொல்ல முடியும் சில நேரங்கள்ல அதெல்லாம். ஆனா எப்படி சொல்றது, நிறைய விஷயங்கள் வந்து அப்பா கிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். உதாரணத்துக்கு இந்த பர்த்டே விஷ் அப்படிங்கறதா இருக்கட்டும், இப்ப லவர்ஸ் டே கொண்டாடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் எங்க அப்பா எங்களுக்கு செஞ்சிருக்காரு. அந்த இப்ப ஒரு Feb 14th வந்து ஒரு ரோஸ் வாங்கி வச்சிருந்திருப்பாரு. அவர் எங்க வச்சிருப்பாரு, ஒரே ஒரு ரோஸ் தான். அது ஒரு பெரிய நல்ல ஞாபகங்கள். இப்ப ஜாக்கி கேட்கும்போது அதெல்லாம் ஞாபகங்கள்ல வந்தது. அவர் வந்து ஒரு ரோஸ் வச்சிருவாரு, ஒரே ஒரு லாக்டோகிங் சாக்லேட் வச்சிருப்பாரு. இல்ல லாக்டோகிங் சாக்லேட் பர்த்டேனா எனக்கு லாக்டோகிங் ரொம்ப பிடிக்கும். இது ஒரு சின்ன ஜோக்கா கூட சொல்லலாம் மேடம். பக்கத்து ஆண்டி ஏதாவது எனக்கு அரசு ஊழியராக இருக்கும்போது பக்கத்து டெஸ்க் ஆண்டி கூட வந்து ஒரு 10 ரோஸ் வாங்கும்போது அங்கங்கே கொடுத்துட்டு ஒன்று வச்சிருக்கலாம், அது மட்டும் கூட வீட்டுக்கு எடுத்து வந்திருக்கலாம் அப்படின்னும் அதில் வந்து சில விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா அறுதிட்டு இதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி கிடையாது, இது வந்து இப்படியும் பார்க்கலாம் இந்த விஷயத்தை. பார்க்க முடியும் ஒத்த ரோஸ் அப்படின்னும் போது பக்கத்து டெஸ்க் ஆண்டி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறது கொடுத்துருக்கீங்களா யாருக்காவது? இல்ல அது தெரியல. போகும்போது அது மட்டும் ஒண்ணு வாங்கி கொடுத்தா அதுக்கு 1008 அட்வைஸ் வேற, அதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் அந்த ரோஸ். அது மட்டும் தெரியாம போயிடுச்சு என்னத்துக்கு நம்ம பண்ணணும்னு. இதுல வேற இப்படி
குழாயில வாழணும், அங்க வாழணும், இங்க வாழணும். ஏன் சைக்கிள் ஓட்டும் போது வேற செம காமெடி. அதெல்லாம் சைக்கிள் ஓட்டும் இப்படிதான் ஒரு பள்ளம் வந்ததுயா சைக்கிள் வரும்போது, இப்படிதான் என் வாழ்க்கை மேடு பள்ளம் வரனால என்ன இப்படி கிரிஞ்சா பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு செஞ்சிருக்கிற ஆள் தான் ஆப்போசிட்ல உட்காந்துருக்க. அப்படி சரி. ஸோ அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது அதே மாதிரி ரொம்ப ஒரு சில விஷயங்கள் ப்ராமிஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக அதை வந்து செய்வார். உதாரணத்துக்கு வந்து எனக்கு 10th எக்ஸாமா 10th 11th எக்ஸாம்னு நினைக்கிறேன். அப்பதான் அந்த மும்பை படம் வந்து பொம்பாய் படம் நீ எனது கண்ணி நேற்றோடு காணவில்லை அந்த படம் வந்தது. அந்த படம் வரும்போது எங்க அப்பா என்ன ப்ராமிஸ் பண்ண இருந்தாருன்னா தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் அந்த படம் ஓடும்போது அமர்னு ஒரு தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. அந்த தியேட்டருக்கு இழுத்து முட்டானுங்க. அதுக்கப்புறம் அது ப்ராப்ளம் இல்ல மேடம், அது வந்து ஒரு கடத்தல்காரன் கட்டி வச்ச தியேட்டர் மேடம். கடலூர் ஓட்டியில கேட்டா சொல்லுவாங்க அது வந்து மஸ்தான் யாரோ ஒருத்தன் கடத்தல்காரன் கட்டி வச்ச தியேட்டர். அது நான் என்ன பண்ண முடியும்? அதுல வேற வந்து அவன் கீழே உட்காந்தா கண்ணாடி இவனுங்க சாதாரணமாவே ஓட விட்டுவானுங்க. அதுல வந்து கீழே வந்து அந்த இவன் உட்காந்தான்னா மேல கண்ணாடி மேல இருக்கிறதெல்லாம் தெரியும்னுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான்ட்டு. இந்த படம் பூவே பூச்சோட கண்ணாடி போட்டுட்டு இருக்கும்போது எஸ்எஸ்ஐட்ட சொல்ல தெரியுங்களா, இந்த கண்ணாடி ரொம்ப ஸ்பெஷல் தான் அப்படின்னு. ஸ்பெஷல் அப்படின்னா இல்ல இது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இவரு கால் மேல கால்லாம் போட்டுட்டு ஏய் நீ பொய் சொல்ற அப்படின்னு கிளம்புவார். ஸோ அந்த மாதிரி ஓகே போதும். பாம்பே அப்படின்னு கமர் தேட்டர். ஏன்னா பாடலில் நான் அந்த படம் பார்த்தேன். ஆக்சுவலி அந்த தேட்டர் ஊத்துட்டாங்க. அது பாடாவதி தேட்டரு. அதுலதான் நிறைய படம் பார்த்துருக்கேன் மேடம். சின்ன கவுண்டர்ல இருந்து செம்பருத்தில இருந்து ஒன்னார டிக்கெட் அடிச்சு போயிட்டு வந்து இந்த ஆலப்புழா ஜிம்கான மாதிரி அடிச்சிடும். அடிச்சுட்டெல்லாம் கிளம்புறோம். என்ன பக்கு பக்குன்னு ரவுண்டு கட்டணதுக்கு மார்க்கெட் காலனி பசங்க ரவுண்டு கட்டணும் முடிஞ்சது கதை அப்படின்ட்டு எல்லாம் பிச்சு ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு போய் உட்காந்தா எல்லாம் கரெக்டா தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மூலைல போய் உட்காந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் அப்படிலாம் பார்த்தோம். நிலாக்காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும். சரி சொல்லுங்க. ஓகே. ஸோ அப்போ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அது இப்போ இவங்க சொன்னாங்களா அந்த தேட்டர்ல தான் ஓடி இருந்தது. பட் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்பொழுது பார்த்தா அது இல்லை. ஆனா எங்க அப்பா வந்து அப்போ அதை டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு அந்த டைம்ல வந்து சார் அது பெரிய டிரைவ் வந்து அவன் பொண்ணு அப்படி பாத்துக்கணும்ன்றத பெரிய டிரைவ் தான் கூட்டு போயிருக்கு. ஸோ கூட்டு போவாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா சின்ன சின்ன ஹாப்பினஸ். பெருசா எங்க அப்பா வந்து அசிங்கம்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களா, இப்படிலாம் நடந்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச மாட்டாரு. உதாரணத்துக்கு எனக்கு நங்கநல்லூர்ல நாங்க வீடு இருக்கும்போது எனக்கு ஃபிளைட்டை பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆமா, அந்த டிவி சூட் வச்சு அது மேல நான் ஏறி நின்று நான் மேல ஏறி நின்று ஃபிளைட் போறத பாத்துட்டு வருவேன். இல்ல அதுதான் சார். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருக்கா? இல்ல மேடம், எங்க அப்பா அதுதான் அருமையான நினைவு. சரி, ஆனா நிறைய விஷயங்கள் பண்ணாரு. பட் அதான் சொல்றேன், அந்த ஆள் வந்து ஸ்டிக்மேட் வேற வைப்பான். அவன் இல்லாம அது நடக்கவே நடக்காத மாதிரி பண்ணுவான். உண்மையிலே கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவன் தான் 5000 நிக்கான் FM 10 கேமரா வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் நான் வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்துக்கே போனேன். உண்மையிலே அதுதான். நானும் வந்து போடாதே நான் பாடுறேன், உன் பேரே இல்லாம நான் பாடுறேன், முன்னோரி காப்பி பிடிங்கிடுறேன். கடைசி காலம், அதாவது யாழினியோடைய பேர்டே அன்னைக்கு தான் அவர் இறந்து போனாரு. என் முத நாள் வந்து என்ன நாங்கள் எல்லாம் போய் பார்த்ததுமே கண்ணிலேருந்து கரகரன்னு தண்ணி வருது. மறுநாள் சரி விடு ரைட் எனிவே சொல்லுங்க. ஸோ அதில் என்னன்னா அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. நான் அப்போ இத்தனைக்கும் சாரி கட்டியிருப்பேன். நான் காலேஜ் போயிட்டு வரும்போது சாரி, அதுலேயுமே ஏறி நின்று அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் வருவேன். அதே மாதிரி எனக்கு அந்த வண்டியில் முன்னாடி உட்காந்து போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். முன்னாடினாக்கா என்ன இடம் ஜாக்கி, அது ஃபுட் ரெஸ்ட்ல தான் உட்காந்து போவேன் நான். அது உட்காந்தா ஜாலியா இருக்கும். நான் ஒரு மாதிரி நானும் வண்டி ஓட்டுறேன், எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு ஜாலியான ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தடை பண்ணதே இல்லை. அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதே மாதிரி இப்போ ஜாக்கி சொல்லும்போது தான் நான் அதெல்லாம் ஜாக்கி சொல்லும்போது தான் உணர்ந்திருக்கேன். ஓ இப்படிதான் இருந்திருக்காங்களா அவங்க அப்பாலாம். இப்போ எங்க அப்பாவோட காதை தொடணும்னு ஜாக்கிக்கு ரொம்ப ஆசை. அவங்க அப்பாவோட காதை தொட்டு பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அப்படி கிடையவே இல்லை. எங்க அப்பா வந்து கடிப்பாரு, அடிச்சு விளையாடுவோம் ரெண்டு பேரும். இடுப்புல வந்து காலால வச்சு இதுன்னு எத்தி விடுவாரு. தூங்கிட்டு இருந்தா அப்படி இடுப்புல வச்சிருந்தேன். நம்ம ப்ராப்பர்ட்டி மாதிரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, அதுதான் தூங்குதுன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து எழுப்புன்ற மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து அது நம்ம ப்ராப்பர்ட்டி ஆச்சு அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அது அந்த அளவுக்கு விளையாடுவோம், ஜாலியா இருப்போம், எல்லாத்தையுமே பேசலாம் அப்பா கிட்ட. அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் ஃபிகர் தான். பட் எங்க மிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா
அவர் நம்மளை வந்து ரொம்ப குழந்தையாவே ட்ரீட் பண்ணிட்டார். நம்ம வளர்ந்து அதுக்கப்புறம் கூட எனக்கு வந்து அப்பாவுடைய இறப்பு வந்து என்னன்னா ரொம்ப சடனாக இறந்துட்டாங்க அவங்க. ஸோ அப்போ வந்து எப்படின்னா அந்த பணத்தோட வேல்யூ தெரியாது, எதுவுமே தெரில. அவர் இறந்த அன்னைக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி விட்டுட்டாரு. அதுதான் ரொம்ப எப்படி சொல்றது, ஐயோ. ஸோ அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். மற்றபடி ஓகே, நிறையா ஹாப்பி மூமெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். வாக்கிங் கூப்பிட்டு போவோம், திடீர்னு வாக்கிங் போவோம். வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது நானும் எங்கள் அப்பாவும் படத்துக்கெல்லாம் போயிருக்கோம். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்ஸ் அவரோட. அப்படியே ஃபாலோ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எட்டு வரணும், அப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை. இல்ல நிறைய விஷயங்கள் அதை ஜாக்கியும் பண்ணியிருக்காங்க. உதாரணத்திற்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நான் சாரி கட்டிட்டு இப்ப சில பேர்லாம் சொல்லுவாங்களே இப்படிதான் நடக்கணும், ஹஹஹா சிரிக்க கூடாது, இப்படி போகணும், அப்படி இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயமும் வந்து எனக்கு ஜாக்கியும் செஞ்சதில்லை. நிறைய நேரங்கள்ல அவங்களும் இதே மாதிரியே போயிட்டு, எங்க அப்பாவது பரவாயில்ல, நான் வந்து இந்த டிவிஎஸ் 50ல அந்த ஃபுட் ரெஸ்ட்ல ஏறி நிற்பேன். ஜாக்கி கூட போயிருக்கும் போதெல்லாம் பைக்கு மேலேயே வந்து ஏறி நிக்க விட்டுருக்காங்க. பைக்ல வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது, இப்ப நம்ம இப்படி ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்து போவாங்கல்ல, நீங்க தான் காட்டணும். ஆனா நான் வந்து இப்படி பின்னாடி திரும்பி ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் உட்காந்து போயிருக்கேன். அந்த மாதிரி போறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த ஒரு கிராங்கினஸையுமே வந்து நக்கல் பண்றதோ இல்ல வந்து இதெல்லாம் நீ பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்கறதோ இல்ல இதை பண்ண முடியாது, இது அதாவது நம்ம தான் கிராங்கினஸ் தான் நடந்துப்போம். பட் அதை கூட இருக்கிறவங்க வந்து பண்ணும்போது கூட அவங்க வந்து ரொம்ப இது பண்ணிக்குவாங்க, சீன்லாம் போடுவாங்க. ஐயோ எல்லாரும் பாக்குறாங்க இறங்கு அப்படிலாம் பேசுவாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாவும் கிடையாது, ஜாக்கியும் கிடையாது. he will just allow you like that. அந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே. மேட்ச் கொஞ்சம் ஓரளவு பண்றாங்க, ஓகே, நாட் பேட். இருந்தாலும் மேட்ச் நம்ம மேட்ச் வராதுல்ல, அவங்க அப்பா மேட்ச் வராதுல்ல. அதேதான் கலரா இருப்பாரு, நாம திராவிட கலரு. அது மேட்ச் எப்படி பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஓகே, எனிவே வந்தவங்க கமெண்ட்டை படிச்சிருவோம். அவங்க நிகழ்ச்சியை போயிடுச்சு. அதுக்குதான் வந்து இந்த சப்ஜெக்டை எடுத்தேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் நாம தான் பேசிட்டு இருப்போம், இவங்க சாக போடுவாங்க. ஸோ அதனால வந்து இப்போ அவங்கள பேச விடலான்னா அது இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்க முடியும் அப்படின்றனாலையும். எஸ் ப்ளீஸ். ஸோ எப்பவும் போல வந்து ஃபாத்திமா அபு ஃபர்ஸ்ட், ஆனந்தியும் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. விமலன் மணி, ஜிஜே, ஜெயந்தி, நரினி, மகிழா கண்ணன், பிரியாவி, பாலகணேஷ், அப்படியே வந்து இலங்கேஷ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. அப்புறம் வந்து நித்யானந்தம், பாலாகிருஷ், சித்ரா செல்வமோகன், குருபாண்டி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா மகிழா கண்ணன் தான் கமெண்ட் போட்டிருக்கா. ஓகே ஃபைன், மகிழா கண்ணன் வந்திருக்கா. இப்போ வந்து கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கி ஜெயந்தி அவங்க வந்து உங்களுக்கு லவ் யூ சொல்லியிருக்காங்க. ஹாய் ஜாக்கி, லவ் யூ. லவ் யூ டு ஜெயந்தி. ஓகே, அண்ட் அப்படியே வந்தா அப்புறம் நித்யானந்தம் அவங்க வந்து நிறைய லவ் யூ சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க பார்த்தேன். இனிமேல் அது கீழே இருப்பாங்களா பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி வந்து இளைஞர் வந்து வி லவ் யூன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, பாலகணேஷ் சொல்லியிருக்காப்ல, வணக்கம் சுதா மேடம், ஜாக்கி சார், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தேங்க்யூ. கீழே போயிடுச்சு சார், நான் என்ன பண்றது. ஃபாதர்ஸ் டே டு எவ்ரி ஃபாதர் ஹியர். F1 ரேஸில் இருப்பதனால் F1 ரேஸ் லைவில் இருப்பதனால் cannot stay for the live. அப்புறமா வந்து பார்க்கிறேன் லைக்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஓகே, அண்ட் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு போறேன் பாத்தீங்களா, அது போதும். அவ்வளவுதான். வேலை இருக்கும்போது அட்டெண்டன்ஸ் போட்டு நான் வந்தேன் உள்ளே அப்படி சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்து பாக்குறது தான் இதுல வந்து சிறப்பு. இவர் வந்து நிறைய டைம் கான்ஃபிளிக்ஸ் இருந்தனால ஆஃப்டர் லாங் கேப் நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கேஷ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லியிருந்தாரு. நிறைய எல்லாருமே வந்து ஃபாதர்ஸ் டே விஷஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அண்ட் கேமரா விமன் வந்து நிறைய ட்ரைனிங் வேணுமா. இலங்கேஷ் வந்ததோ உடனே என்ன ஏதாவது ஒரு குறை சொல்லிருந்தேன். என்ன பாலகிருஷ்ணக்கும் வந்து தூக்கம் வருதான், ஃபாதர்ஸ் டே விஷஸ் எல்லாம் சொல்லியாச்சு. ஸோ அவனும் போய் தூங்க போயிருக்கான். அதே மாதிரி குருபாண்டி அவர்களும் வந்து ஃபாதர்ஸ் டே விஷஸ் சொல்லியிருக்காரு உங்களுக்கு. இவங்க சொல்லியிருக்காப்ல, மை மதர் யூஸ் டு பீட் அ லாட் பட் மை கிராண்ட் ஃபாதர் யூஸ் டு கண்ட்ரோல் மீ ஆன் மை வேர்டிங். ஐ ஸ்டில் தேங்க்ஃபுல் டு bring me on completed MCA and what I am today. I can say happy father day to my grandfather. இலங்கேஷ்க்கு அப்பா கிடையாது. ஸோ அதனால அவங்களோட வளர்த்தது எல்லாமே அம்மா தான் இலங்கேஷ். ஸோ அதனால வந்து அந்த விஷயங்களை மென்ஷன் பண்ணி கிராண்ட் ஃபாதருக்கான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. சூப்பர் இலங்கேஷ். அப்புறம் வந்து ஃபைனலி சுதா மேடம் அக்ரீட் ஹர் பிடிவாதமா.
ஓகே, ஆப்வியஸ்லி நான் நிறைய தடவை அக்ரி பண்ணியிருக்கேன் இலங்கேஷ் அதை. ஸோ பிரியா சொல்லியிருக்கா, மை டேட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் பிஃபோர் மை மாம் டைட் அண்ட் ஆஃப்டர் மை மாம் டைட். அதாவது அம்மா இறந்ததற்கு முன், அம்மா இறந்ததற்கு இறந்ததற்கு முன்னு, இறந்ததற்கு பின் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம். அவர் வந்து என்னன்னா, ஹி பிகேம் அவர் மதர் டூ. அதாவது அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு அம்மாவாகவும் எங்களுக்கு அவர் வந்து மாறிட்டாரு. எவ்ரி திங் வி ரிசீவ்டு ஃப்ரம் அம்மா ஆஃப்டர் டெத். அதாவது அம்மா இறந்ததுக்கு அப்புறம் கூட எல்லா விஷயங்களையுமே வந்து அவர் எங்களுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஹி கேம் ஃபார் போத் மை டெலிவரியா அண்ட் வாஸ் அவேக் ஹோல் நைட் அண்ட் கேர்ட் ஃபார் மை கிட்ஸ் அண்ட் அலவுட் மீ டு ஸ்லீப் அப்படிங்கிறாங்க. பெரிய விஷயம் பிரியா. அது ஒரு என்ன சொல்றது, அதுதான் நான் சொன்னேன்ல நேற்று இந்த ஆடு பார்த்தேன் அப்படிங்கறத கூட சொன்னேன்ல. ஒரு பொண்ணு வீட்டுக்கு போகும்போது அவருக்கு வலிக்குமே, பொண்ணு வேலை செய்தே, பொண்ணு இப்படி பண்ணுதே அப்படிங்கும்பொழுது அது நிறைய ஃபாதர்ஸ், நான் தான் சொல்றேன், திரும்பவும் சொல்றது என்னன்னா, அப்ப இருந்த அப்பாக்கள் எல்லாருமே சொல்லல, ஒரு சில அப்பாக்கள் வந்து வெரி குட் ஃபாதர். பட் அவங்க அப்ப இருந்த அப்பாக்கள் முக்காவாசி பேருமே தே ஆர் நாட் a வெரி குட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. அதுதான் இன்னும் நல்லா இருக்கும். அவங்க போட்டது பிரியா போட்டதா. பட் இன் மை டீனேஜ் ஹி வாஸ் லைக் ஜெமினி கணேசன் ஃப்ரம் முன்னால் முடியும் தம்பியா, ஆல்வேஸ் ஸ்கோல்டிங் அண்ட் கேவ் அஸ் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, அது ஏன்னா வந்து ஏன்னா எங்கேயாவது பொண்ணு வந்து யாராவது லவ் பண்ணிட போதும்னு பயம் தான், வேற என்ன இருக்கு, இது வெரி சிம்பிள் இதெல்லாம். ஓகே, இந்த ஜாக்கி உங்களுக்கு பாட்டு போட்டிருக்காரு இலங்கேஷ், அண்ட் அப்படியே லைக் அலர்ட் கொடுத்திருக்காரு. மகிழா வந்திருக்காரு, நான் 5 வயது வரை வில்லேஜ்ல வளர்ந்தேன். மேக்ஸிமம் ரிலேட்டிவ்ஸ் தானா, அப்பா 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்ராட்ல இருந்து வருவாங்க, நான் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எப்பவும் போல போயிடுவேன். ஓகே. அதே மாதிரி வந்து இவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனதா அப்பா கொஞ்சம் ஹாப்பியா இருக்க முடியும் அவங்க வீட்டுல. ஏன் அப்படிதான். ஓகே சொல்லுங்க. ஓகே, பிரியா சொல்லியிருக்கா, he made us all have கணக்கு notebook for the pocket money he gave us. Okay. He would ask us to staple the bills for expenses we made. Very ரொம்ப நல்ல ஹேபிட் அது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எங்க அப்பா செய்யல. ஏன்னா அப்ப பணத்தோட வேல்யூ சுத்தமாவே தெரியாது. என்ன கேட்கறோமோ அது வீட்டுல இருக்கும். அவர் எப்படி வாங்கிட்டு வருவாரு என்னன்னு தெரியாது. பட் நிறைய கடன்கள் இருந்தது அவருக்கு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அது ஒரு பெரிய விஷயமாவே இருந்தது. ஓ, இவ்வளோ கடன் இருக்கா, இவ்வளோ விஷயங்களா அப்படிங்கறது எல்லாமே வந்து அப்புறம் தான் உணர முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நமக்கு மேனேஜ் பண்ணவே தெரியல கொஞ்ச நாள் வரைக்கும். இப்ப ஜாக்கி இருந்தாங்க லக்கிலி, அண்ட் ஓரளவுக்கு இப்ப ஜாக்கி இருந்தாங்க, அப்புறம் என் தம்பி எல்லாருமா நாங்க 4 பேர் தான் அப்ப டிசைட் பண்ணுவோம். ஏன்னா அம்மாவால அப்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன் இதை திரும்பவும் சொல்றேன்னா, அவர் யாருக்கு பணம் கொடுத்தாருங்கிறத எங்க அம்மா கிட்ட கூட சொல்லல அவரு. அப்படியே அந்த வர்றது கணக்கு வழக்கெல்லாம் அந்த காலத்து அப்பாக்கள் பண்ணுவாங்க தெரியுங்களா, கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லாம அவங்களே வச்சுக்குவாங்க அந்த விஷயங்களை, அவங்களுக்குள்ளவே வச்சுக்குவாங்க, எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி அவர் வந்து இந்த சம்பாதிக்கிறது வந்து எதுவுமே எங்க அம்மாக்கு சொல்லல. ஒரு சின்ன விஷயம்னா கூட அம்மா கிட்ட கணக்கு கேட்பாரு. போனியே 50 பைசா இருந்ததே, அந்த மாதிரியான ரொம்ப கணக்கு கேட்பாரு. பட் அவர் என்ன பண்றாரு, ஒரு செலவு என்ன பண்றாரு, ஒரு டிஸ்கஷன் இருக்கும், ஃபினான்ஷியலா ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒய்ஃப் கிட்ட, அப்படிங்கறதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து வீடு வாங்கும் பொழுது கூட எங்க அம்மா சொன்னாங்க, டபுள் பெட்ரூமா வாங்கிடுங்க, அது வந்து செலவா டபுள் பெட்ரூம் வாங்கிடுங்க, பாத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஆனா அவர் அங்க போய் சிங்கிள் பெட்ரூம் வாங்கினார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டபுள் பெட்ரூம். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டபுள் பெட்ரூம் வாங்கியிருந்தாங்க. செம்ம கடுப்பு. அந்த வீடுல தான் எல்லாரும் இருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருந்திருப்போம் அந்த வீட்டுல சிங்கிள் பெட்ரூம்ல. அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. கஷ்டத்தை விட அதோட வேல்யூவும் சரி, நிறைய விஷயங்கள் சரி, அப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பா வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னு சொல்லுவேன். மேபி அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா. அண்ட் பிரியா சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து சாரி படிச்சுட்டேன். மகிழா சொல்லியிருந்தா, எங்க அப்பாவுக்கு பிடிக்காதாம். ஓ, இவளை பிடிக்காது, அதனாலதான் வந்து அங்க மை பாட்டி தான் பிள்ளை சத்தம் கேக்குதுன்னு கண்டுபிடிச்சு அப்பா கிட்ட சண்டை போட்டு தந்து. ஓ மை காட். ஓகே ஓகே ஃபைன். ஓகே சூப்பர். ஏய், இப்போ மகிழா வந்து அவங்க அப்பாவுக்கு தானே எதுக்கோ ஒரு தடவை வந்து கூட சொல்லிட்டு இருந்தா, எங்க அப்பா இப்படிலாம் இருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில போனா வந்திருக்காங்க. அதே போனா ஆஃப்டர் லாங் டைம் விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஜெயா வந்து வீக்கெண்ட் நல்லா போயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு முன்னாடி ஐஆர்எம் வந்து நானும் வந்துட்டேன் உள்ளே ஐயா தந்தை தின நல்வாழ்த்துக்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பாத்திமா அப்தாயிர் வந்து மை அட்டா இஸ் த பெஸ்ட் ஹியூமன் இன் த வேர்ல்டு அப்படின்னு அவங்க அப்பாவை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க. மகிழா வந்து யூ ஆர் லக்கி பர்சன் அன்னி, காட் பிளஸ் யூ, டச் வுட் அப்படின்ட்டு மகிழா சொல்லியிருக்கா. ஸோ ஆட் வந்து ஸ்கிப் பண்ணாம பாக்குறாளா மகிழா. சூப்பர்டா, எல்லா நலமும் வளமும் உனக்கு கிடைக்கும்டா. அண்ணாவோட விஷஸ் இது. சுக நந்தினி
சுகநந்தினி, நாகூர்கனி 2 பேருமே வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க அண்ட் தம்ஸ் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் டிரைவ் வந்து போனா பண்ணியிருக்காங்க போல இருக்கு. 30 இயர்ஸ். ஓகே, 30 இயர்ஸ் நவ் டிரைவிங் அண்டு. ஐ கேன் ப்ரௌட்லி சே தட் ஐ ஹாவ் நாட் ஈவன் ஹேட் அ சிங்கிள் ஸ்க்ராட்ச் டூ, ரைட். அது எல்லாமே அப்பாவோட டீச் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஸோ இஃப் தேர் இஸ் அன் என்னது ஆஃப்டர் லைஃப் ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ வாண்ட் டு see my dad சூப்பர் அப்படின்னு ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க. அப்பா நெகோஷியான விஷயம். சூப்பர் சூப்பர். Okay. வந்து ஜிஜே My dad is சொல்லுங்க. நான் படிக்கிட்டேன். My dad is an absolute copy of M10 மகன். ஓகே. M10 மகன் டாடாம். சேம் நாசர் ஃபேஸ் வேற இருக்குமா, வெரி டெரரா. ஐயோ, மூக்கு வேற பெருசா இருக்கும் பொழுது, பொடப்பா இருக்கும் பொழுது, அப்படியே கிளீன் ஒரு மாதிரி அதாவது M10 மகன் டெரர் ஃபேஸ் நீங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்க. மூக்கு நாசருக்கு வந்து மூக்கு ஒரு மாதிரி இருக்கும் மேடம், அதுக்காக சொன்னேன் மேடம். வெரி டெரரா. We don't have any usual father-daughter relationship. Okay. And very commanding husband to my mama. Okay. Oh, I was scared to get married. யார் இவளா பயந்தா? அப்படியே பாக்கெட்ல போட்டுன்னு லண்டனே பாக்கெட்ல போட்டுன்னு கிளம்பிருப்பா இந்நேரம். பாருங்க, அதுக்கப்புறம் மிஸ்ஜஸ்ட் மேல் ஃபிகர் அண்ட் கேரக்டரை வந்து மிஸ்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரிலாம் யாராவது வந்தா எல்லாம் நம்மளுக்கு கையில நடுங்கல பாரு. அவ புருஷன் பொண்டாடிட்டே இவ போய் பேசியிருக்கா பாரு. போமா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான தடிப்பு கேரக்டர் இது, அதனால விடு. சரி விடுங்க, அதெல்லாம் யார் சொல்லுவாங்க. மிஸ்ஜஸ்ட் மேல் ஃபிகர் அண்ட் கேரக்டர். அதனாலேயே ஆஃப்டர் சீயிங் ஜோன்ஸ் as father only I know what is the real father figure and love அப்படின்றதா. சூப்பர். ஓகேவா, இது எல்லாமே அவங்களோட விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இது வந்து கார்த்திகேயன் மாணிக்கம் தம்பி, பெங்களூர் தம்பி, அவன் வந்து திட்டக்குடி. அவனுக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் தான் இந்த பாட்டு வந்து இதுவாகவே வச்சிருப்பான், ரிங் பண்ண வச்சிருப்பான். எனக்கு இந்த பாட்டு பிடிக்காது. ஓகேவா, சில பேருக்கு சில பாட்டு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. என்னன்னா ஓகே தான். சில பேர் இப்போ கேட்டு இப்போ இவங்களுக்கு ஏதாவது இந்த சில பாட்டுலாம் பண்ணால் அவங்களுக்கு இதாகிடும். அந்த மாதிரிலாம் இந்த பாட்டு வந்து அந்த மாதிரி ஒரு சேடு. இப்போ கூட நீயா நல்ல ஏதோ சேட் சாங்கை வந்து பேசியிருந்தாங்க போல இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கேட்பேன், அப்படியே தள்ளிடுவேன். ரொம்ப எங்கள் அம்மா இறந்தப்போ தான் வந்து அந்த என்னத்தா போனது நான் ஒரு வாட்டி கேட்டேன்னு வச்சுக்கிறேன், கொஞ்சம் கேட்பேன். அது அவ்வளோதான். மற்றபடி அது வந்து ரொம்ப இழையோட சோகன்றும் போது இது நம்மளுக்கு ஏற்கனவே சோகத்தில் இருக்கும், இதில் வேறு இது வேறு அப்படின்னு தள்ளி விட்ருவேன். ஸோ அதுதான் அங்கே சொன்ன ஒரு விஷயம். ஓகே. லத்தீஃபா பேகம் வந்து ஒரே லவ்வும் இதுவும் போட்டு வச்சிருக்காங்க. சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜாக்கி யூ ஆர் மேக்கிங் மீ க்ரை அப்படின்ட்டு ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க. வெண்ட் அவுட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ என் ஒய்ஃப் வந்து இப்போ அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது வெண்ட் அவுட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி வெண்ட் அவுட் பண்ணுங்க. அது ஒரு நல்ல விஷயம். அதனால வந்து அதை வந்து அப்படி ஒரு ஃபீல் வந்து அதை செஞ்சிருங்க. ஆமாம், அதனால் அதை செஞ்சுருங்க. கந்தர்வ குரோன் ஜாக்கின்ட்டு போட்டிருக்காப்புல. மை விஷ் டு டை ஆன் த சேம் டே ஆஸ் மை டேட் அண்ட் வாண்ட் ஹிம் டு கம் அண்ட் டேக் மீ வித் ஹிம். ஐ வில் நாட் லெட் ஹிஸ் ஹேண்ட் கோ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபீலிங்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. போனா சொல்லிட்டா பத்தி அதேதான் அது தெரியும் எனக்கு. ஆக்சுவலி இது அப்படி எடுத்து வரும்போது எனக்கு அது கண்டிப்பா இருக்கும்னு எனக்கு தெரியும். Dad's Day அப்போ வந்து I want to add my grandfather too. He was a headmaster in government school. He not only took free tutoring, he went door and door guide them. இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான டீச்சர்ஸ் வந்து இப்பயும் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த காலத்துல வந்து எல்லாருமே அப்படி இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. அந்த காலத்துல ரீசெண்டா விருதுநகர் நினைக்கிறேன், அங்க இருந்த ஒரு கலெக்டர் வந்து ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு வீட்டுக்கு போய் திருத்தி விடுறாங்க. நீ என்ன உட்காந்து வீட்டுல உட்காந்துட்டு சும்மா கேம் விளையாடுறதுக்கு உட்காந்துருக்கியா வீட்லயே, இதனையும் வந்து அவங்க ஒண்ணுமே வேலைக்கு போகலாம் இல்ல. அப்டேட்டா இருக்கேன், அதெல்லாம் பாராட்டாவே என்ன சொல்றீங்க. ஐயோ, நீங்க எவ்வளவு அப்டேட்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சங்கமித்ரா செல்வகுமார் வந்து 8 பேரையும் மிஸ் பண்றேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கமெண்ட்ஸ் கூடுமானவரை எல்லாத்தையும் நம்ம வந்து வாசிச்சிட்டோம். ரைட், இப்போ வந்து நம்ம வந்து கூடுமானவரை எல்லாருடைய அப்பாக்களை பத்தி எல்லா விஷயங்களும் நம்ம பேசிட்டோம். இருந்தாலும்
சில அப்பாக்கள் வந்து டெரர் அப்பாக்கள் தான், வெயில் அப்பாக்கள் மாதிரி வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ எங்கள் அப்பாலாம் அடிப்பார், ஒரு கட்டத்துக்கு மேலே என் மேலே ஒரு கை வைக்கிறதே விட்டாரு, என்னை வந்து திட்டத்தை விட்டாரு, என்னை எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு அவர் கேட்கவே இல்லை. எதாக இருந்தாலும் நல்லது செஞ்சால் நல்லபடியாக வந்தால் போதுன்ற அளவுக்கு வந்துட்டார் அவர். அது மாதிரிதான் அதிகபட்சம் இது என்னன்னா, கெட்ட பேர் வாங்கிக்காத, என் பேரை கெடுத்துறாரு, பேரை கெடுத்துறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் வந்து என்னன்னா, சொல்லாமல் உணர்த்திய விஷயம் என்னன்னா, நிறைய கமிட்மெண்ட் இருக்குன்னு அவருக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தன்னால இயலாது தம் பிள்ளை தான் அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் இருந்தது. வாட் எவர் இட் இஸ், அவர் வந்து அந்த கெத்தை விட்டு கொடுக்கல, அந்த மேல் அந்த விஷயங்களை அவர் விட்டு கொடுக்கல, அது கண்டிப்பா வந்து அதை செய்யல. பட் மற்றபடி அவர் வந்து இன்டைரக்டா ஜாக்கி தான் ரொம்ப நம்பி இருந்தார். அண்ட் அதில் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் அவர்கிட்ட என்ன அப்படின்னா, வாட்ஸ் எவர் இட் இஸ், இவங்களை பிடிக்கல அதெல்லாம் விட்டுருவோம். பட் பையன் கூட வந்து இருக்கணும் அப்படின்னும் பொழுது அவரால் சுத்தமாக முடியலங்கிற அப்ப அவங்க வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, நாங்கள் நிறைய தடவை கூப்பிட்டு பார்த்தோம் அவரை. உதாரணத்துக்கு இல்லை, அது எப்படி சொல்றது, வீடே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வீடே வந்து நம்ம அவருக்காக தான் வாங்க. நான் கிரவுண்ட் ஃப்ளோர் வீடே வாங்க மாட்டேன், ஏன்னா அந்த டாய்லெட் பிரச்சனைலாம் இருக்கும். இப்போ இந்த ஊர்லலாம் டாய்லெட்னு ஒன்று இருக்கா, இவனுங்க எப்படி எங்கேருந்து தண்ணி போகுது, இவங்க எப்படி தண்ணி எடுத்துகிட்டு வராங்க ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் குழா திறந்தா தண்ணி ஊற்றுது, எப்போ வேணாலும் தண்ணி நீக்குது. 5 வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி 10 செகண்டுக்கு வந்து கரண்ட் நின்று போயிட்டு வருது. டாய்லெட்டில் வந்து எங்கேருந்து போகுது, நம்ம ஊராக இருந்தால் அள்ளி கொட்டிகிட்டு இருப்பானுங்க ரோட்டில், அதை அப்படியே போட்டு போகணுங்க. இது தங்கி எங்கே இவனெல்லாம் பேல்றானுங்களா இல்லையா, அது எங்கே போகுது, அதை எப்படி இவனுங்க வந்து டைவெர்ட் பண்ணுறானுங்க, ஊரில் தண்ணி தலசலன்னு போயிட்டு இருக்குது, ஒரு மயிரும் புரிய மாட்டேது. அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல நம்ம வந்து இருக்கும்பொழுது யோசிச்சு பாருங்க. அதனாலே நம்ம ஊர்ல வந்து நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரே வாங்க மாட்டேன். ஆமா, இப்பயும் வந்து ஊருக்கு வரதுக்கு முன்னாடி அந்த வீட்டை வாடகை கொடுக்கும்போது ஹைட்டு ஏற்றி வச்சு தான் கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா தண்ணி அங்கே வந்து ஓவர்ஃபுல் ஆச்சுன்னா மூட்டுலார வந்து வருதுன்ற மாதிரி லைட்டாக சொன்னாங்க. கொஞ்சமாக வருது ஆரம்பிச்சதுமே நான் ஹைட் ஏற்றி தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இப்படிலாம் நம்ம வந்து இருந்ததுனாலே இது ஏகப்பட்ட செலவு எனக்கு இதெல்லாம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா அதுக்காக வந்து இங்கே இருக்கிற சனி எல்லாம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது எல்லாம் மேலேயே எல்லாம் இதெல்லாம் போட்டு வச்சுருங்க. ஆமாயா, பீரியட்ஸ் பேட்லாம் அதில் போட்டு விட்டு எல்லாம் அடைச்சிக்கும். அந்த மாதிரியான, அதாவது கீழ் நான் போட்டுட்டு ஸ்பேர் பண்ணிட்டா எனக்கு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வந்து எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அடைப்படுகிற வந்து சொல்லுவான் கதையா, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியாது அப்படின்ட்டு. ஸோ இந்த வேலைலாம் வந்து பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்னென்னா 7 பேர் குடும்பத்தை நீ யாரை வந்து கேட்ப, நீ அதுதான் பார்த்துருந்தா கேமரா வைக்க முடியாது சொல்றேன் கண்டிப்பா. அதனாலே வந்து அதை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா அதை வந்து பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அந்த காரணத்துக்கு என்னன்னா நாங்க ஆனா அவருக்காக தான் வந்து இதுவே கிரவுண்ட் ஃப்ளோர் வீடே பார்த்தோம். ஏன்னா திடீர்னு அவர் வராருன்னா மாடி ஃப்ளோர்னா ஒருவேளை இவங்க இல்லை, ஏன்னா அப்ப அந்த டைம்ல வந்து ஜாக்கி வந்து ஷூட்லாம் போயிட்டு இருந்தாங்க, சினிமால இருந்தாங்க. அப்ப இருக்கும் பட்சத்துல எப்படி கூட்டின்னு வர முடியும் அவரை, நான் ஒரு ஆளா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய யோசிச்சு தான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வாங்கணும். பட் அவர் வரல. அப்ப ஜாக்கி சொன்னது என்னன்னா, மேபி அவர் வந்து அந்த இப்ப எப்படி அந்த கஷ்டத்தை பையனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஊர்னா கூட யாராவது இருந்து பார்த்துக்குவாங்க தன்னை அப்படின்னு நினைச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து மென்ஷன் பண்ணாங்க. அவர் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் இன்டெரக்டா அதான் சொல்றேன், அதையுமே அவர் டைரக்டா உணர்த்தலை. இன்டெரக்டா உணர்த்தினதுன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குங்கிறதையுமே இன்டெரக்டா தான் செஞ்சாரு. இன்டெரக்டா தான்ப்பா உனக்கு இந்த மாதிரிலாம் வந்து விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையுமே அவர் வந்து இன்டெரக்டா தான் உணர்த்தினாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ஒரு விஷயம். பட் எனக்கு எங்க அப்பா கிட்ட வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஜாக்கி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பாவுக்கு பயங்கர ஜாலியாக பேசின்னு இருப்பாங்க. எங்க அப்பாவோட பெரிய ஆச்சரியமே, இவங்களை பார்த்துருக்காங்க இல்லையா, எங்க அப்பா ரவுடி மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் இல்லை நிறையவே அப்படிதான் இருப்பாங்க. அப்படிலாம் இருந்துட்டு ஒரு மாதிரி பேச்சும் அப்படிதான் இருக்கும். இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குச்சு, கீச்சிருவேலாம் இல்லை. பட் அந்த வேர்ட்ஸே ரொம்ப ஆட்டிடியூட் திமிரா. இப்போ இந்த இலங்கை சொன்னார்ல, இப்போதான் சுதாமா மட்லாஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னு, என்னை விட 100 மடங்கு பிடிவாதம் ஜாஸ்தி, 100 மடங்கு ஆட்டிடியூட் ஜாஸ்தி. அந்த பேசுறதே வந்து நக்கல் பேச்சு தான் இருக்கும். அதுவும் அந்த சர்காஸ்டிக் நக்கல்லாம் நிறைய இருக்கும் ஜாக்கி கிட்ட. இதெல்லாம் இருக்கிறவங்க ஒரு ஆள், ஓகேவா. இவங்க காலேஜில் வேலை பார்க்குறான்னு போது அவருக்கு பெரிய ஆச்சரியம், என்னதான்டா பண்ணுவேன் நீ அப்படின்னாரு. எங்கள் அப்பா வந்து ஒரு தடவை அவரால் வந்து தாங்கவே முடியாதுன்னா, நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுமா ஒரு நாள், இவன் என்னடி பண்ணுவான் காலேஜில் போய் அப்படின்னாரு. என்கிட்ட என்னடி பண்ணுவான் அப்படின்னு, எனக்கு தெரியலப்பா அப்படின்னு நான். அது அப்புறம் அவர் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்பா இல்லைங்கிறது எனக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப பெரிய வருத்தம். ஏன்னா அவர் இருந்திருந்தாருன்னா இன்னுமே வேற இருக்கும். டெய்லி சரக்கு, டெய்லி கிளப் டான்ஸ், அதுன்னு உண்மையிலே போயிருப்பீங்க கண்டிப்பா. வந்து உண்மையிலே இந்த என்னது போல் டான்ஸ், இந்த பூ அப்படி சொல்லக்கூடாது, இது வந்து அப்படி இல்லு போட்டா அந்த வேற மாதிரி போயிடும். போல் டான்ஸ், கேப்ரே எல்லாம்
ஸ்ட்ரிப் கிளப் எல்லாத்துக்குமே சுத்தி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கம்பெனியன், ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கேரக்டர். அது ரொம்ப அன்பு செலுத்தினார். அது வந்து தான் சொல்றேன், அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அவ்வளோதான். அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதனாலே வந்து அவர் வந்து ஒரே வார்த்தை சொன்னார், இனிமேல் என் பொண்ணை பார்க்காத, அதான் போட்டு கொடுத்துட்டான் என் ஃப்ரெண்டு. அப்போ வந்து அவரால் நம்பவே முடியல. அதுவும் அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு வந்து எப்படி வந்து இவனை லவ் பண்ணுதுன்னா அவரால் நம்பவே முடியல கடைசி வரைக்கும். பட் உங்களோட இருக்கு பாருங்க ஜேகே, உங்களுக்கு திமிரானா நிறைய. ஓகேவா? ஸோ அவருக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஜாக்கியோட நிறைய அப்பதான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து இதுவாக இருந்தது, அவர் வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாரு, கோமாவில் இருந்தார்யா எங்கள் அப்பா ஒரு 10 நாள். அதுக்கப்புறம் வந்து சரியாக ஆரம்பிச்சுட்டு அவர் வீட்டுக்கு கொண்டு வந்தோம். அதுக்கு அடுத்து 1 மாதம் கழிச்சு அவருக்கு என்ன நடந்ததுன்றது தெரில. அதை சொல்ல வேணான்ட்டாங்க டாக்டர். அதை போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க, பிரெயினை ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்கலாம் சொல்லி வச்சுருந்தாங்க. போயிட்டு திரும்பி வந்து இதுக்கு போகிறோம், திரும்ப வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரிவ்யூக்கு போகிறோம். எங்கள் அப்பா நான் வந்து இவனோட வரேன், நான் தனுஷோட வரேன், அவனோடவே வரேன். எனக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு. ஆமாம் ஜாக்கி அப்படின்றது ஒன்று, ஊரில் எல்லாருமே தனுஷன் தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குருதி புனல் வரும்போது ஒரு மெக்கானிக் ஒருத்தர் சொல்லுவான், தனுஷ் எவன்டா அப்படின்ட்டு. ஆனால் போனாலே அவன் அப்படி தான் சொல்லுவான். அந்த தனுஷ்னு ஒரு கேரக்டர் குருதி புனலில். அதனால அதுக்கப்புறம் வந்து தனுஷ் வந்ததுக்கப்புறம் தனுஷ்லாம் சொல்லுவாங்க, தனுஷ்னுவாங்க. ஆனால் தனுஷ்னு தான் கூப்பிடுவாங்க. தனுஷ் பாய் அங்கே வா அப்படின்வாங்க, தனுஷ் அப்படின்வாங்க. காலேஜ் போன அப்புறம் தனான்னாங்க, ஏன்னா தனசேகரன் அப்படின்னும் போது தனசேகரன் சார் அப்படின்னு சொல்லாம தனா அப்படின்வாங்க. என்னுடைய க்ளோஸா இருக்கிறவங்க தனான்னு சொல்லுவாங்க, மற்றவங்க தனசேகரன் சார் சொல்லுவாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கமலின்ட்டு, அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய பெண் தோழி. அவங்க வந்து என்ன தனுன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பெயர்கள் நிறைய இருந்தது. ஆனால் அவர் வந்து தனுஷ் கூட வரேன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆமா, கூட வரேன்னு சொன்னா. எனக்கு அப்பவே நான் வரையும் போய் சொல்றேன், டேய் இந்த மாதிரி பிரச்சனைடா அவருக்கு, அதை சொல்லாதடா, அவர் அப்படியே விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தோம். அதனால என்கிட்ட கேட்டாரு, என்னடா ஆச்சு, நீ வந்து பப்பன்னு ஊந்துட்ட மாமா, மாமி கூட போய் டொமான்னு ஊந்துட்ட அப்படின்னு. நானு அவ்வளவுதான். அது அப்புறம் உனக்கு மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு, அதை பத்தி யோசிக்காத, அதான் வந்துட்டல, அதான் நாங்களாம் இருக்கணும், அப்புறம் என்ன அப்படின்னா சொல்லிட்டு எங்க வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்புறமா வேற காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. குடும்பை காட்டுறேன்னு சொல்றதோட இல்லாம எங்க அப்பாட்ட வேற பயங்கர ஒரு பிரச்சனைல இருந்து வந்துட்டேன், பெரிய இது இல்லாம வந்துட்டேன், தலைக்கு வந்து தலைப்பாடு போச்சு. அதனால இதுக்கப்புறம் ஒரு நாளும் உனக்கு வந்து அடிஷனல் டேஸ் அப்படின்னா, இந்த அடிஷனல் டேஸ் வந்து அது மாதிரி போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அடிஷனல் டேஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்ல, அது வந்து இது என்ன, இவங்க அம்மா என்ன பண்ணுது, சாரியை வந்து இந்த இது சென்னை சில்ஸ் மாதிரி விட்டு பறக்க விட்டு இருந்திருக்கு. அது என்ன பண்ணுச்சு, நேரா போய் இதுல சக்கரத்துல சுத்தி இவங்க வந்து அவங்களையும் கீழே தள்ளி அவரை காலி பண்ணி. சார் டிக்கெட் போடலாமான்றது நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இல்ல மாமா வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட பேச இந்த விஷயங்கள்லாம், இது ஒழுங்கா எடுத்து முன்னே சொல்லிருந்தா நான் ஒழுங்கா போயிருப்பேன். இதெல்லாம் எங்க சொல்ல முடியும் சொல்லு. அவரு குறவே யார்கிட்ட சொல்லுறாரு என்ன தெரியுமாயா, எங்க அம்மாக்கு இது ஒரு ப்ராப்ளம், அதை எடுத்து சொருகிக்கவே மாட்டாங்க. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி வண்டியில போய் என் தம்பி அவனையும் காலி பண்ணான்னு பார்த்தாங்க, அவன் தப்பிச்சிட்டான். குமாரன் சேல்ஸ் ஒரே இது ஓவரா பேசுறீங்க. செம்ம ஃபிகர் மேடம், குமரன் சில்க்ஸ் ஆடில் ஒரு ஃபிகர்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சென்னை சில்க்ஸுக்கு அப்புறமேட்டா மாறிச்சு மனம் வேற லெவலில் தான் மாறிச்சு. அங்கேருந்து கூட்டின்னு வரோம் பாருங்க, ரசனை கலை ரசனை. அந்த புடவை கட்டினா அந்த புடவை போய் வாங்குறதுக்கு எல்லாம் கும்பலாக இருப்பாங்க. ஆக்சுவலி அப்பெல்லாம் நான் ஒன்றும் பார்த்தேன். நீங்க கிடையாது மேடம், நீங்க 3 வருஷம் தான் புடவை கட்டிங்க, அதுக்காக உங்களை எல்லாருடையும் சேர்த்துறாதீங்க. எங்க அத்தனை எவ்வளவு புடவை வாங்கி வச்சுன்னு தெரியுமா? இவங்க அத்தை தெரியுமா, அது அப்படியே இடைச்செருகெல்லாம் சொல்லிக்கிறேன், அழகா வச்சிருப்பாங்கயா, அவ்வளோ புடவை வச்சிருப்பாங்க. இவங்க அத்தைக்கு வந்து உடம்பு முடியாம போயிட்டு அவங்க வந்து அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டதே என்னன்னா, இவ்வளவு புடவை வாங்கி வச்சிருக்கிற சுதா, இதெல்லாம் எப்படியாவது கட்டிடணும்டா, அப்புறம் வந்து போனா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் வெரி நைஸ் விமன். அந்த அவங்க வேற மாதிரி மாறினாங்க. சரி விடுங்க, அவங்கள பத்தி அப்புறம் இன்னொரு நாள் பேசுவோம். ஸோ எங்க விட்டேன், எங்க அப்பா அந்த மாதிரி இருந்துட்டு இங்க போகும்போதே குடுன்னு எல்லாத்தையும் எங்க அப்பாட்ட சொல்லிட்டு எங்க அப்பா வந்து அப்படியே வீட்டுல வந்து உட்காந்துட்டு, உனக்கு எங்க அப்பாட்ட நாங்க வேற மறைக்கிறோமா, இல்லப்பா ஒண்ணும் இல்லை எல்லாம் என்கிட்ட தானே சொல்லிட்டான் அப்படின்னு. அப்படியே அங்கேயே திருடு வேற உட்காந்துருந்தது. அப்படியே திரும்பி பார்த்தேன் சோஃபால, என்னடா அப்படின்னு. அவர் கேட்டுனே இருந்தாரு சும்மா. அப்புறம் எவ்வளவு நாளைக்கு அவரை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு, அதனால சொல்லிட்டேன் யோசிக்காத மாமா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. என் தம்பி தான் சொல்லுவோம், உன் ஆள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்ன பார்த்தியா நீ அப்படின்னு.
அதனால அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். பட் ரொம்ப நம்புவாரு, நிறைய பீப்புளை நம்புவாரு, நிறைய ஏமாந்துருக்காரு. நிறைய வீக்னஸ் உண்டு நிறைய அவருக்கு. ஸோ அதை வந்து உதாரணத்துக்கு என்னன்னா, அவர் இப்போ தண்ணி அடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பப்போ ரொம்ப ரேர் கேசஸாக சிகரெட் பிடிப்பார், ரெகுலராக இல்லை. நெல்ல வாக்கிங் போகும்போது நானும் ஒரு நாள் வாக்கிங் போவோம். அப்போ சிகரெட் பிடிப்பாரு. ஏகாதேசிக்கு வந்து இப்போ எஸ்ஆர் பங்கஜத்தில் 4 படம் பார்த்தோம், நானும் வரும். ஆமாம், ஒரே டிக்கெட்ல 4 படம் விடியோ போய் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் தான், பயங்கர ஜாலியாக இருப்பார். பட் ஆனால் எங்கள் முன்னாடி ஒரு நல்லவராக காட்டிக்கணும், சரக்குலாம் அடிக்கக்கூடாதுன்றதுக்கு அதெல்லாம் ஒரு மறைக்கலாம் பயமாக ட்ரை பண்ணுவார். இதை போய் அதுகிட்ட சொல்லி தொலையாத அப்படின்னு சொல்லுவாராம். பட் இதுக்கு முன்னாடியே நானே என் தம்பி கண்டுபிடிச்சிருவோம், என்னடா ரெண்டுமே. இல்லை, ரெண்டுமே திருட்டு கேஸு. அப்போ டைரி கீரி எல்லாத்தையும் 6000 கேஸுங்க. அப்பனுடைய இது பேகுக்கு ஆஃபீஸ் பேக் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பண்ணுற கேஸு. அதனால நான் எதையும் டெலிட்டே பண்ணுறதில்ல, அப்படியே வச்சிடுறது. இதான் இப்படி தான் நான் பார்த்துக்கோ. ஏன்னா ஒரு வாட்டி போய் சொல்லி அது வந்து ஒரு மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்காங்க. அதனால் அதுலேருந்து நான் பொய்யே சொல்கிறதே கிடையாது. இதான் மாதிரி இதான் போ அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம் வந்துடுறது உடனே. ஸோ அதனால அது வந்து எனக்குமே என் தம்பிக்குமே தெரியும், பார்த்தாலே தெரியும். அவரை பார்த்தாலே பேசிக்காக ஒருத்தவங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா நமக்கு தெரியும் இல்லை, சரக்கடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா ஓரளவுக்கு எங்கள் அப்பா மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவரா போவார், எனக்கு எதுவுமே பசிக்கல, எனக்கு டிஸ்டர்ப் பயங்கரமா, அவர் கோவமே வராது, திடீர்னு பயங்கரமா கோவமா இருக்க மாதிரி போய் படுத்துக்குவாரு. அப்போ என் தம்பி சொல்லிடுவான், விட்டுரு அங்கே போகாத அப்படின்ட்டுருவான். அதனால தட்ஸ் ஆல். கமெண்ட்ஸ் அப்படியே முடிச்சிடலாம். ஆமா ஜேகி, சொல்லிட்டேன் இல்லை, எவ்வளோ நம்ம இருக்கு 40 minutes பாரு, ஆத்திருக்கு. ஓகே, பூனா வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. ஜிஜே சொன்னது. அப்புறம் பிரியா சொல்லியிருக்கா, டான்ஸ் டே அப்போ ஐ வாண்ட் மை அதையும் நீங்க படிச்சுட்டீங்க, சாரி. சங்கமித்ரா அதையும் படிச்சுட்டீங்க. அபிஜித்தா தலை சென்னை வந்துட்டீங்களா? சென்னை வரல, தான் பாருக்கா. அப்படியே வந்து அப்படியே இது பண்ற மாதிரி தலை சென்னை வந்துட்டீங்களான்னு கேக்குறீங்க. அங்க வந்தா இப்ப எழுதிக்கிறீங்க, எதுவுமே கிடையாது அங்க அந்த ஊர்ல. அதுதான். அண்ட் நிறைய சொல்லியிருக்காங்க, டுடே ஐ எம் ரியலி மிஸ்ஸிங் மை அப்பா. ஹி இஸ் த ஒன்லி ஒன் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ்ட் இன் அவர் ஃபுட், க்ளோத்ஸ், மூவிஸ், மியூசிக் எல்லாத்தையுமே. ஹி நோஸ் வாட் ஐ வாண்ட் டு ஈட் டியூரிங் மை பீரியட் டைம். கோக் அண்ட் கோக்கி கேன் மீ அப்படின்னு ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அது மை ஹார்ட் இஸ் ரியலி பெயினிங் அப்படின்னு இருக்காங்க. இல்லை, அது நிறைய விஷயங்கள், அது ஒன்றும் பண்ண முடியாது நிறைய. ஏன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஒரு டப்பா நிறைய எனக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் பிடிக்குமோ அது மட்டும் தான் இருக்கும் அந்த டப்பால. இவங்க வேணும் வந்து அந்த டப்பாலேருந்துலாம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, உனக்கு வேணா தனியா இன்னொன்று ஒன்று இருக்குடா, அதுலேருந்து எடுறா, அவ டப்பாவை எடுக்காதடா அப்படின்னு. அவளே எடுக்கிறான்னு அன்னைக்கு மைண்ட்ல வச்சதுதான். சரியா, அதுல எல்லாத்தையுமே வச்சிருந்திருப்பாரு. அதே மாதிரி எங்க அம்மா கிட்ட நான் தான் கேட்டதுல, எனக்கு ஒரு இன்னர்ஸ் வாங்கணும்னாலுமே சரி, ஒரு தெரியாது. அதே மாதிரி பேடு எதுவா இருந்தாலும் அவரு தான் வாங்கி கொடுப்பாரு. எனக்கு என்ன வாங்குறாருன்னு கூட தெரியாது. அதெல்லாமே ரொம்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுவும் நான் தான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப சடன் டெத் அவரோடது. நிறைய அந்த விஷயங்களை வந்து மிஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எங்களை சப்போர்ட் பண்ண வைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சப்போர்ட் பண்ண ஃபாத்திமா அபு அவர்களுக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பும். முதல் பாகம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க, 2ஆம் பாகத்தில் இன்னும் விரிவாக பார்க்கலாம். அதுவரை நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.